பாருங்க படிக்கட்டு தெரியுது, அந்த படிக்கட்டு வரைக்கும் தண்ணி இருக்கும். ஆனா இப்போ எவ்வளவு தூரம் தண்ணியை பார்த்தோன்னே இறங்கிருச்சு கீழே. எங்க அப்பா கூட அவ்வளவு தூரம் போயிட்டாரு, ஆனா எங்களால் நடந்து போக முடியல. நீங்க பாருங்க, இங்க ஏதோ ஒரு ரீல்ஸ் எடுத்து நல்லா இருக்கும் பாருங்க. தீர்த்தம் கூட எடுக்க வந்துருந்தாங்கல்ல, அங்க உள்ளார ஆத்துக்குள்ள இருந்தவங்கள இங்க சாமி கும்பிடுறாங்க. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எல்லாரும் எங்கே போகிறோன்னா குடும்பமாக போகிறோம்னா உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. அங்கே மட்டும் போல் குடும்பமாக எல்லோரும் எங்கே போகிறோன்னா மோகனூர் ஆற்றுக்கு தான் போகிறோம். திடீர் பிளானிங்கே, சும்மா தானே எல்லோரும் வீட்டில் இருக்கோம், எல்லாருமே இன்றைக்கி வீட்டில் இருக்கோம். அதனால் மோகனூர் ஆற்றுக்கு போகலான்னு சொல்லி மோகனூர் ஆற்றுக்கு கிளம்பிட்டோம். வாங்க, எங்கள் ஊர் மோகனூர் ஆறு எப்படி இருக்குது, தண்ணியெல்லாம் எப்படி போகுதுன்னு தெரியல. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். மோகனூர் ஆறு தண்ணி எல்லாமே பார்க்கலாம். போகிற வழியிலலாம் காலேஜ் இருக்குது, கரெக்ட் காலேஜ், அந்த மாதிரி என்னால் முடிஞ்சது எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த கிளிப்பில் காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகலாம். போயிட்டுருக்காங்க, காட்டுறேன் பாருங்க. எங்கள் ஸ்கூட்டியில் வந்துட்டு எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அக்கா 3 பேர் அதில் போகிறாங்க. இதில் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார், நான், பாப்பா, நாங்கள் போகிறோம். ஆற்றுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் எங்கள் ஃபேமிலி. இங்கே பாருங்கள், ரொம்ப தூரத்துக்கு தண்ணி இல்லை. இங்கெல்லாம் இந்த இடம்லாம் தண்ணியாக தான் இருக்கும், பட் இப்போ இல்லை. இந்த தண்ணி ஸ்மெல்லு வரும். இந்த விநாயகர் சதுர்த்தியெல்லாம் கரைக்க வருவாங்கள்ல, அப்போ வரப்போ அங்கே பாருங்கள் படிக்கட்டு தெரியுது, அந்த படிக்கட்டு வரைக்கும் தண்ணி இருக்கும். ஆனால் இப்போது எவ்வளோ தூரம் போக வேண்டியதாக இருக்குது. பட் இது வந்து ரொம்ப அழுக்கு தண்ணி. பயமா இருக்குது. அவ்வளோதான், இங்கே கரை ஏறிட்டோம். மறுபடியும் அங்கே போய் இறங்கிக்கலாம். இங்கெல்லாம் மணல் தான். இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போய் தான் தண்ணி. ஏமா விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வரப்போ இந்த இடம் ஃபுல்லுமே தண்ணியாக தான் இல்லை. அப்போ இந்த முள்ளு செடியெல்லாம், ஆனால் இங்கே அப்போ இங்கே வரவங்க மாட்டிக்குவாங்கல்ல. நீனா நிறைய பசங்க இவ்வளோ தூரம் வராங்களே. நீனா இந்த இடம் பாருங்க, அழகாக இருக்குது. சூரியன் மறையுது, ஆட்டுக்குட்டியெல்லாம் மேயுது. ஆடு பாவுபா உள்ள பேயா, பாவுபா உள்ள சாமி பேயா, பாவுபா உள்ள சாமி பேயா. மறுபடியும் அவனும் பண்ணிட்டு எங்கள் நைனா அங்கே மணல் காய்ஸ் நடக்கவே முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது. பாருங்கள் மணல். அங்கே பாருங்கள், ஆளுக்கு தெரியுறாங்களா? இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். இன்னும் அதுக்கு எவ்வளோ தூரம் போகணும் பாருங்கள். எங்கள் அப்பா கூட அவ்வளோ தூரம் போயிட்டாரு, ஆனால் எங்களால் நடந்து போக முடியல. மண்ணு பாருங்க, கால் இறங்குது. அங்கே பாருங்கள், அங்கேருந்து தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். அங்கே ஒரு கோயில் தெரியுதா, அங்கேருந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இங்கே தான் தண்ணி இருக்குது. ஓரளவுக்கு பக்கமாக வந்துட்டோம். சன்லைட்டே மறைஞ்சிருச்சு. இப்போ தான் நாங்கள் ஆற்றுக்கு வந்திருக்கிறோம். நிறைய பேர் தீர்த்த குடத்துக்கு தண்ணி எடுக்க வந்திருக்காங்க. வந்துட்டோம் காய்ஸ் ஒரு வழியாக தண்ணிக்கிட்ட. இவ்வளோ தான் ஆனால் தண்ணி இருக்குது. ஆனால் இந்த இடம் ஃபுல்லுமே தண்ணியாக தான் இருக்கும். இந்த இடம் ஃபுல்லுமே தண்ணியாக தான் இருக்கும். வரவே மாட்டோம். அந்த இடத்துக்கிட்டேயே அங்கேயே குளிச்சுட்டு அப்படியே போயிடும். இதெல்லாம் வெறும் தண்ணியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு தண்ணியெல்லாம் போய் மொத்த தண்ணியை பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது. அது என்ன பாலம்பா, என்ன ஊர் பாலம்? வாங்கல் பாலம். வாங்கல் பாலமா? நாமக்கல் டு கரூர் பாலம். அது பக்கத்தில் பாருங்கள் வியூ நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. பட் ஆனால் குளிருது. தண்ணிக்குள்ளே இறங்காமே குளிருது. இன்னும் தண்ணிக்குள்ளே இறங்கிட்டு மேலே எப்படி ஏறுறதுன்னே தெரில. மொத்த வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஒரு வழியாக எங்கள் அக்காவும் எங்கள் அம்மா பாப்பா 3 பேர் ஆற்றுக்குள்ளே இறங்குறாங்க. போங்க வரேன். தனஸ்ரீ பாய்.
அடுத்து முன்னாடி போகிறா பாருங்க குளிக்க. ஆமா ஆளை பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி தான் இருக்கான். கொஞ்சம் ஆன் பண்ணிட்டேன். நவரு தச்சு தண்ணி விளையாடு. ரொம்ப தூரம் இல்லை. போதுங்க போதாங்க வச்சு கொடுங்க அப்புறம் எடுத்துக்கலாம். நீங்க வந்து குளிக்கணும் இல்ல. அங்கே பாருங்கள் தூரமாக ட்ரெயின் போயிட்டுருக்கு. நான் அதை எங்கள் வீட்டுக்காரர் ஜூம் பண்ணி எடுக்க சொன்னால் எப்படி எடுத்து வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு எனக்கே இங்கே என்ன வீடியோ எடுத்திருக்காருன்னு தெரில. அப்புறம் நான் எதுக்கு இவங்கள வீடியோ எடுத்து வச்சுருக்கான்னு சொல்லி பார்க்குறப்ப தான் தெரியுது. தூரமாக பாருங்கள் ட்ரெயின் போயிட்டுருக்கு. அது வந்து நாமக்கல் டு வாங்கல் போகிற கரூர் போகிற ரோடுங்களாமா. அந்த இதில் ட்ரெயினும் போகுது, அதே பஸ்ஸும் போகுது. இப்படின்னா அது கிட்ட நெருங்க வேணும். ஆஃப் பண்ணிட்டா இரு வந்துட்டு என்ன பக்கத்துல என் பிள்ளைக்கு எவ்வளோ சந்தோஷம்ல. எல்லாரும் குளிச்சுட்டு மேலே வந்தாச்சு. அவ்வளோதான், 6 காலி. 6லயே எல்லாரும் காலி. எல்லாரும் மேலே ஏறிட்டாங்க. பா தனசுரிங்க பாரு, தனசுரிங்க பாரு, குச்சி இங்க பாரு. நீ பார்க்க மாட்டீங்க, நீங்க பாருங்க. இங்க ஏதோ ஒரு ரீல்ஸ் எடுத்து தான் நல்லா இருக்கும். பாருங்க, தீர்த்தம் கூட எடுக்க வந்துருந்தாங்கல்ல, அங்கே உள்ளார ஆற்றுக்குள்ளே இருந்தவங்கள இங்கே சாமி கும்பிட்றாங்க. இங்கே வந்து சாமி கும்பிட்டு தான் தீர்த்த குடத்தை ஊருக்கு எடுத்துகிட்டு போவாங்க. என்ன ஊருக்காரங்கன்னு தெரில. இங்கே தான் எங்கள் ஊருக்காரங்களும் இங்கே தான் தீர்த்த குடம் எடுக்க வருவாங்க நோம்பிக்கு. அடுத்த மாதம் எங்கள் ஊரில் நோம்பி. சைனை சொன்னாதான், சைனை சொன்னால் எங்கள் ஊரில் நோம்பி. இதோடு தான் நாங்கள் நிற்போம். இங்கே தான் நாங்கள் இந்த படிக்கட்டோடையே நாங்கள் நின்றுக்குவோம். இவ்வளோ தூரம்லாம் போகவே மாட்டோம். இது ஃபுல்லும் தண்ணியாக தான் இருக்கும். பட் இப்போ வந்துட்டு அவ்வளோ தூரம் நம்ம போகிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல தான் நாங்கள் இந்த படிக்கட்டோடையே நாங்களாம் நின்றுக்குவோம். விநாயகர் பூஜை அன்னைக்கு அந்த விநாயகர் சிலையை கரைப்பாங்களா அப்போது. காய்ஸ் பயங்கரமாக குளிர், அதனால ஒரு கடையில் டீ குடிக்கணும். ஆமாம், இந்த வருஷம் கண்டிப்பாக தீபாவளி பட்டாசு வாங்க. ஜாலியாக இன்றைக்கி தண்ணியில் என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ ஒரு வழியே வீட்டுக்கும் வந்தாச்சு. அவ்வளோதான். இனிமேல் நைட்டு மணி போனால் நைட்டு 7:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 8 மணியே இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஈவினிங் ஒரு 4:30 மணிக்கு கிளம்பணும். இப்போ 8 மணி ஆயிடுச்சு. ஒரு வழியே ஜாலியாக போய் தண்ணியில் விளாண்டுட்டு இன்றைக்கி வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.